வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், பாஜக தலைவர்கள் சொல்லிதான் அதிமுக ஒருங்கிணைப்பு பணியை தொடங்கினதா செங்கோட்டையன் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இது யாருக்கு அவர் சொல்ற செய்தி? எடப்பாடிக்கா இல்ல பாஜக தலைவர்களுக்கா? இதை விட அவமானம் அதிமுகவுக்கு எதுவுமே இருக்க முடியாதுங்க. 1977 மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தல் இந்திரா காங்கிரஸும் அதிமுகவும் கூட்டணி. நியாயமா பார்த்தா அப்ப சட்டமன்றத்துக்கு சேர்த்து வந்திருக்கணும். ஏன்னா 76 ஆட்சி டிஸ்மிஸ், திமுக ஆட்சி டிஸ்மிஸ். எமர்ஜென்சிக்கு பிறகு இந்தியா முழுவதும் எம்பி தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லை, ஆனா எம்பி தேர்தல் மட்டும் இங்க முதல்ல வச்சாங்க. சட்டமன்ற தேர்தல் பின்னாடி வருது. அப்போ இந்திரா காந்தி அம்மா அகில இந்தியாவிலையும் தோத்து போயிட்டாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வெற்றி. இங்கே அதிமுக கூட்டணி. அதனால அவங்க திருப்பி ரொம்ப வற்புறுத்தினாங்க எம்ஜிஆர், கூட்டணி வச்சுக்கிடணும். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துடலாம், இல்லை ஆட்சியில் பங்கு பெறலாங்கிறது அவங்களோட எண்ணம். எம்ஜிஆர் திட்டவட்டமாக அதை மறுத்தார். மறுத்து இந்திரா காந்தியின் வற்புறுத்தலுக்கெல்லாம் பணியாம அவர் இருந்தபோது அன்றைக்கு பிரதமர் மொராய் தேசாய் வற்புறுத்தினார். ஜனதா கட்சிங்க, ஜனதா கட்சி ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு காலகட்டம். பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஜனதா கட்சி சார்பாக. தமிழ்நாட்டிலையும் செல்வா கூட இருந்தாங்க. எம்ஜிஆர் அதையும் மறுத்தார். மறுத்து சிறிய கட்சிகளோட கூட்டணி வைத்துக் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இது அதிமுகவோட ஆரம்ப வரலாறு. எல்லாருக்கும் தெரியும், செங்கோட்டையனுக்கும் தெரியும். ஏன்னா அவரு அந்த தேர்தலில் தான் முதல்ல களங்கண்டு சத்தியமங்கலம் தொகுதி எம்எல்ஏ ஆகிறார். அப்போ பிற கட்சிகளின் நிர்பந்தத்துக்கு பணியாமல் முடிவெடுப்பதுதான், சுயமாக முடிவெடுப்பதுதான் ஒரு இயக்கத்துக்கு அழகு. அதிமுக அதைத்தான் எப்போதும் கடைபிடித்து வந்தது. ஜெயலலிதா காலத்துல நரேந்திர மோடி அவர்களே போயஸ் கார்டன் வாசல்ல நின்னாரு. அப்ப கூட அவங்க ஒத்துக்கிடல. மோடியா லேடியா கேள்வி கேட்டாங்க. இப்படி எல்லாம் இருந்த வரலாற எடப்பாடி பழனிசாமி மாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், செங்கோட்டையன் சேர்ந்து மாத்துறாரு. பாரதிய ஜனதா என்னை கூப்பிட்டு பேரம் பேசியது, கட்சி ஒன்றுபட வேண்டும்னு சொன்னது. கட்சி ஒன்றுபட வேண்டும்ங்கிறது அதிமுக தொண்டர்களின் விருப்பம், பாரதிய ஜனதாவின் விருப்பமா இருக்கக்கூடாது இல்ல. அதிமுகவில் இருக்கிறவங்க அடிமட்ட தொண்டர்கள், பேரூர்காரர்கள், சிற்றூர் தலைவர்கள், ஒன்றியத்தில் இருக்கிற பெருந்தலைகள், இவங்களோட விருப்பம் இல்ல. பாரதிய ஜனதா என்ன சொல்றது? அப்போ எடப்பாடி பழனிசாமியும் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துகிறார், செங்கோட்டையனும் பலவீனப்படுத்துகிறார். செங்கோட்டையனுக்கு ஆமான்னு சொல்றது மூலமாக ஓபிஎஸும் பலவீனப்படுத்துகிறார். இவங்க யாருமே ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களாவே இல்ல. அவங்க பாஜகவை டிபெண்ட் பண்ணியே காலத்தை ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலே இருக்கிறாங்க. அப்படிதானே சார்? அப்படிதான். ஏன்னா செங்கோட்டையன் அட்மிட் பண்ணிக்கிறாரு, 4 வருஷமா நம்மளை காப்பாத்தி வச்சிருந்ததே பாரதிய ஜனதா ஆட்சி தான். 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி. அப்போ பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கருத்து சொன்னாருங்கிறதுக்காகத்தான் கேசி பழனிசாமி அவர்களை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் பெரிய தலைவர்கள்ல கட்சியை விட்டு நீக்கப்பட்ட இந்த முதல் எம்எல்ஏ, அதாவது எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏக்கள். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். பெருந்தலைவர்கள்லாம் என்ன, எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவங்க, கட்சியில இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள். ஜெயலலிதா காலத்துல எம்பியா இருந்திருப்பாங்க. அதுல முதல் நபர் கேசிபி தான். கேசிபி ஏன் நீக்கப்பட்டாருன்னா பிஜேபிக்கு எதிராக கருத்து சொன்னாரு. அதுவும் எப்படி? புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில அவர் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை சார்பாக கருத்து சொல்லும் போது பாரதிய ஜனதாக்கு எதிராக அந்த கருத்து வந்தது. அதுக்கு கட்சியை விட்டு நீக்கினாங்க. 8 வருஷம் ஆச்சு. இன்றைய தேதி வரைக்கும் கட்சியில சேர்த்துக் கொள்ற முயற்சியே இல்லை. நடுவில் ஒரு புகார் கொடுத்து கேசி பழனிசாமி அவர்களை சிறையிலும் வைத்தார்கள். இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சாதனை. செங்கோட்டையனுக்கு அது நல்லாவே தெரியும். அப்ப செங்கோட்டையன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வாயை மூடி சும்மா தான் இருந்தாரு. 4 வருஷமா நம்மளை காப்பாத்தி வச்சதே பாரதிய ஜனதா தான், அவங்களுக்கு நன்றியோட இருக்கலையா? ஏன்னா 50 வருஷமா அவங்களை காப்பாத்தி வச்சது அதிமுக தொண்டர்கள். தொண்டர்கள் இல்லாம ஏது இந்த கட்சி? இப்ப அதிமுக தொண்டர்கள் காப்பாத்தி வச்சத பாரதிய ஜனதா காப்பாற்றி வைத்தது, அதற்கு நன்றியோடு இருக்கணும்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அதுக்கு ஆமான்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கூறுகிறார்கள்னா அதிமுக எந்த அளவுக்கு அவங்க பலவீனப்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு எம்ஜிஆரை சிறுமைப்படுத்துகிறார்கள், எந்த அளவுக்கு ஜெயலலிதாவை சிறுமைப்படுத்துகிறார்கள் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்துல அதை ஏன் சார் வெளியே சொல்றாரு? அது மூலமா எடப்பாடிக்கோ இல்ல மத்த அதிமுக தலைவர்களுக்கோ ஒரு நெருக்கடி கொடுக்கலாம்னா, என் பின்னாடி பாஜக இருக்கு, நீங்க யாரும் என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரா? பாஜக பலிசி யூஸ் தருவாங்க, பயன்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சரியா வரலைன்னா கழட்டி எறிஞ்சிருவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நாளைக்கு அந்த கதி வரும். ஏற்கனவே அப்படியான நிலைமைக்கு ஆளானவர் யாரு? ஓ பன்னீர்செல்வம்.
2024 தேர்தல்ல அவர் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் ராம்நாட்ல. அவர் அப்புறம் என்ன ஆனாரு? பிஜேபி கூட்டணியை விட்டு மனவேதனையோடு விலகுகிறேன்னாரு, என்டிஏ விட்டு. அதுக்கு பிறகு அதே கருத்தை வந்து டிடி தினகரன் அவர்களும் பிரதிபலித்தார்கள். ஏன்னா அவரும் வந்து என்டிஏ வேட்பாளர் தான் தேனி தொகுதியில. இப்போ அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பலவீனப்படுத்துவது யாருன்னு யோசிச்சு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன். டிடிவி தனி கட்சி அவரு. சசிகலாமா எப்பவும் நான் தான் அதிமுக போச்சாருன்னு சொல்றாங்க. இப்படி இந்த 3 பேர் சேர்ந்து பலவீனப்படுத்துவது வாக்கு அடிப்படையில கூட நான் பார்க்கல. ஏன்னா இவங்களுக்கான வாக்கு வங்கி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா தோற்ற அடிப்படையில பாருங்க, இமேஜ். ஒரு கட்சிக்கு எதுங்க முக்கியம்? இமேஜ் தானே முக்கியம். வெற்றி பெறுவார்கள்ங்கிற நம்பிக்கை யாருக்கு வரணும்? யாருக்கு வரணும்னா கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கு வரணும், நடுவாந்திர தலைவர்களுக்கு வரணும். அவங்கதான் நாளைக்கு கட்சி தேர்தல் வேலை பார்க்க போறவங்க, அவங்கதான் செலவு பண்ண போறவங்க. அவங்களுக்கு வரலைன்னா அவங்க ஒதுங்குவாங்க. அது ஊர்கள்ல வர நல்ல தெளிவா தெரியுது. அதிமுக வந்து ஊர்கள்ல தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில இல்ல. இப்போ ஆக்சுவலி செங்கோட்டையன் வந்து எடப்பாடி கிட்ட அதிருப்தி தெரிவிக்கும் போது மூத்த தலைவர்களான வேலுமணி, சி.வி. சண்முகம் எல்லாம் கூட இருந்ததா அவர் சொல்லி இருந்தாரு. இப்ப அவங்களோட மனநிலை என்ன? அவங்களும் ஒருங்கிணைப்பை வலியுறுத்திட்டே இருக்காங்களா? இல்ல ஏன் இந்த விஷயத்துல செங்கோட்டையன் விஷயத்துல பேக் அடிச்சாங்க அவங்க? செங்கோட்டையன் சார்பா அவங்க சாட்சி சொல்ல வரவே இல்லையே. ஒரு கோர்ட்ல போய் நீங்க வழக்கு போட்டீங்கன்னா சாட்சியும் சான்றாவணும் முக்கியம் இல்லையா? ஒருத்தர் வந்து கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு, நீதிமன்றம் அவர் சொல்றத அப்படியே ஏத்துக்காது. இதுக்கு என்னங்க சாட்சி, என்ன ஆவணம்னு கேட்கும். கட்சியில ஆவணம் கொடுக்க முடியாது. இவர் வந்து சில தலைவர்களை உள்ளடக்கி பேசினாரு. தலைவர்கள் யாருமே வந்து இவருக்கு சார்பாக சாட்சியே சொல்ல வரலையே, இதுவரைக்கும் வரலையே. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்களுக்கும் தெரியும்ல இதெல்லாம். கட்சி வந்து பலவீனமா இருக்கு, எல்லாரும் ஒன்றா இருந்தா தான் வெற்றி பெற முடியும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். புதுசா அதுக்கு இன்னொரு தடவை நம்ம வந்து வேதம் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆகமம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மிக இயல்பாக பிற தலைவர்கள் ஏன் முன் வர மாட்டேன்றாங்க? கட்சி பலவீனமாகட்டும்னு நினைக்கிறாங்க. அதான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொகுதியை பத்தி மட்டும்தாங்க அக்கறை இருக்கு. அதிமுகங்கிற ஒட்டுமொத்த இயக்கத்தோட ஒட்டுமொத்த வெற்றியை பற்றி அக்கறை இல்லை. இந்த தொகுதியில நம்ம ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும், அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு அதிமுக வந்துருச்சு. ஒரு கலெக்டிவ் தாட் இல்ல. எம்ஜிஆர் காலத்துல எப்படின்னா எல்லா தொகுதியிலும் எம்ஜிஆர் நிக்கிறாரு, 234 எம்ஜிஆர் நிக்கிறாருயா வேலை பாருங்க, 234 ஜெயலலிதா நிக்கிறாங்க வேலை பாருங்க, அப்படித்தான். அப்ப கலெக்டிவா இருக்கும். கலெக்டிவா இருக்கும்போது அந்த புஷ் வேற. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் அதிமுக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க தோற்று வைக்கணும். எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவுக்கு அது பொருந்தும். அந்த இடத்துல பிசிறு தட்டுது, நல்லாவே தெரியுது. ஆனாலும் பிற தலைவர்கள் எடப்பாடியை வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கிற அவரை சுற்றி இருக்கிற தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. கள்ள மௌனம். எந்த வகையில கள்ள மௌனம்னா, நம்ம ஜெயிச்சிருவோங்க விடுங்க, வரட்டும், எடப்பாடி தோத்தாருன்னா நாளைக்கு வந்து அதிமுகவோட தலைமையை நம்ம கைப்பற்றிக்கலாம். 2026க்கு பிறகு நடக்கவிருக்கிற தலைமைக்கான யுத்தம், அந்த தலைமைக்கான யுத்தத்தின் ஆரம்ப அபாய அறிகுறிகள் இப்ப உங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து பாஜக வந்து செங்கோட்டையனை வச்சு இந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றாங்க. முன்னாடி வந்து ஓபிஎஸ் வச்சும் சில விஷயம் அவங்க பிளே பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கா, இல்ல உண்மையிலே எடப்பாடிய தலைமையில இருந்து நீக்கிட்டு செங்கோட்டையனையோ ஓபிஎஸ்ஸையோ இல்ல அவங்க விரும்புற ஆட்களை கொண்டு வர்றதுக்கு இந்த முயற்சி பண்றாங்களா? விரும்புற ஆள்னு சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னன்னா, ஒரு இயக்கம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா சுய பரிசோதனை செய்யப்படும். அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து லீடு எடுத்து வருவாங்க. இயக்கம் அழியாது, யாரோ ஒருத்தவங்க லீடு எடுத்து வருவாங்க. ஆனா பின்னடைவு ஏற்படும். பின்னடைவு சரி செய்யறதுக்கு பல வருடம் ஆகும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பிஜேபி கிட்ட புரிஞ்சுக்க மறுக்கிறாங்கன்னா, தேசிய கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணுங்கிறது அவங்களோட இலக்கா இருக்க முடியும். அதிமுக நிரந்தரமா ஆட்சி கட்டில் அமர வச்சு நிரந்தரமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் பின்னாடி கை கட்டி நின்றுட்டே இருப்பாங்களா? அது என்ன மாதிரியான சிந்தனைன்னு எனக்கு புரியல. சரி, ஒருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் உள்துறை அமைச்சர், அவங்க அவங்களோட சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் விஸ்தரிக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம், தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது என்பது நெடுந்தொலைவு கனவா இருக்கு அவங்களுக்கு. அப்போ அதுக்கு என்னெல்லாம் வழிமுறை உண்டோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்துத்துவ ஓட்டு வங்கியை கன்சால்டேட் பண்றாங்க, அது தெளிவாகவே தெரியுதுங்க. அப்ப இந்துத்துவ ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு ஆபத்தானது. என்ன காரணம்னா, இந்துத்துவாங்கிற ஒரு தியரியவே திராவிட கட்சிகள் சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்துத்துவ தியரிக்கு நம்ம எதிரானவங்க. ஏன்னா எல்லா மதங்களும் வேறாண்ணம் அப்துல் ரஹ்மான் சொல்றாரு எம்ஜிஆர்,
அந்த பாட்டெல்லாம் இவங்கெல்லாம் கேட்டதே இல்லையா? வேற நம்ம அப்துல் ரஹ்மான் பாட்டெல்லாம். அப்ப இந்துத்துவாங்கிறது திமுகவும் ஒத்துக்காது, அதிமுகவும் ஒத்துக்கிடாது. பிஜேபி ஒத்துக்கிடும். பிற சிறிய கட்சிகள் வந்து தேர்தலோட போக்கை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வலிமை கிடையாது. இப்ப அதிமுக இந்துத்துவாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பிஜேபிக்கு பணிஞ்சு போயிட்டா மிக எளிதாக வந்து இங்க வேரூன்றி வரலாம் அப்படிங்கிறது அவங்க எண்ணம். அது தெளிவா தெரியுது. ஏன் அதுக்கு இவங்க பலிகடை ஆகுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. செங்கோட்டையன் யாரை பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னா பிஜேபியை பயன்படுத்திக்கிடணும். இங்க தலைகீழா நடக்குது. பிஜேபி செங்கோட்டையனை பயன்படுத்துது, பிஜேபி ஓபிஎஸ் பயன்படுத்துது. இன்னும் வரிசையா யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் பயன்படுத்தி கடைசியில் எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்த பாக்குறது. அப்படித்தானே எண்ணம். அதான் பிஜேபி வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சரா இல்ல சொல்றதுக்கு எல்லாம் ஈல்ட் ஆகக்கூடிய ஆட்களா சூஸ் பண்றாங்களா? ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவங்க எல்லாம் கொஞ்சம் பேசிக்கலி ரொம்ப சாஃப்ட் நேச்சரா ஃபீல் ஆகுறாங்க. இன்னொருத்தர் சொல்றதை அப்படியே செய்யக்கூடியவங்களா பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னொரு பக்கம் சிவி சண்முகத்தையோ வேலுமணியவோ அந்த மாதிரி அவங்களால பேச வைக்க முடியல. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சர் தலைவர்களை தானே பேச வைக்க முடியுது. சிவி சண்முகம் வேலுமணியை அப்படி குறைச்சு மதிப்பிட வேண்டாம். என்னன்னா அவங்க வந்து அதிமுக தலைமை பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டூர் போறாரு, சுத்துறாரு, போல்டா பேசுறாரு. அதை நம்ம மறுப்பதற்கெல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாயிருக்கு. ரைட்டு, அது கூட ஓகே. தேர்தல் நேரத்தில் கொள்கையெல்லாம் தேவையில்லை, கூட்டணி முக்கியம். அந்த கூட்டணியால ரெண்டு கட்சிகள் லாபம் வரணும். ஒருத்தர் ஓட்டு இன்னொருத்தருக்கு வரணும். அதிமுக ஓட்டு பிஜேபிக்கு போகணும். அப்ப அதிமுக பிஜேபி ஓட்டு சிதறல. அண்ணாமலை வந்து விலக்கி வைக்கப்பட்டதால் பிஜேபி ஓட்டு சிதறும்னு நினைத்தால் அண்ணாமலை வெளியில போனா தான் அது நடக்குங்க. அண்ணாமலை தனி கட்சி துவங்கினாலோ இல்ல அவர் ஒதுங்கி போனாலோ தான் அது நடக்கும். இப்போதைக்கு அப்படி தெரியல. எல்லாமே செய்தி அடிப்படையில் தான் இருக்கு. ஊடகங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையில் செய்தி வருது. அப்ப பிஜேபி வாக்கு வங்கி அது 10%, 8%, 12% அது இன்டாக்டா இருக்கு. அதிமுக வாக்கு வங்கி கோர் ஓட் பேங்க். இந்த கோர் ஓட் பேங்க் போன தேர்தல் படி பார்த்தா 20%, சட்டமன்ற தேர்தல்னா ஒரு 25% வரும்னு கூட வச்சுக்கிடலாம், தப்பு இல்லை. அப்ப அந்த 25% முழுமையா இருக்கணும்ல. இப்போ ரீஜனா இது பிரியுது. கொங்கு மண்டலத்துல வேற மாதிரி இருக்கு. பாமக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? அன்புமணி மட்டும்தான் இப்ப அங்க இருக்கிறாரு. அன்புமணி தான் இங்க வரணும். அப்போ அவங்க அதிமுகவோட பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நிறைய சீட்டு கேட்பாங்கல்ல, தொகுதி பங்கீடு. பிஜேபியும் கேட்கும்ல. எடப்பாடி கொடுக்க முடியாது. கொடுத்தாருன்னா அதிமுக அதிருப்தி வரும். கொடுக்காம விட்டா கூட்டணி கட்சிகள் அதிருப்தி வரும். அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு தினமலர்ல செய்தி பண்ணியிருக்காங்க, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, இதுதான் பிஜேபியோட லட்சியம். அதிமுக பலவீனமா இருந்ததுன்னா பிஜேபி தலைமையில தனியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கு கூட அவர்கள் தயார். தினமலர் செய்தி இன்னைக்கு காலையில. தினமலர் வந்து பிஜேபியோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் வச்சு செய்தி போடுவாங்க எப்பவுமே, இல்லையா? அப்ப இப்படியான ஒரு எண்ணம் இருப்பதா தானே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். செங்கோட்டையனோட பேட்டியை வெளியிட்டுட்டு இந்த செய்தியை பண்ணியிருக்காங்கன்னா பெரிய செய்தியா பண்ணியிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்துல அவர் வந்து எல்லாரையும் அனுப்புறதுல குறியா இருக்காரு. இன்னைக்கு கூட 15 பேரையோ 18 பேரையோ அனுப்பியிருக்காரு. இன்னும் வரிசையா அனுப்புவாரு. செங்கோட்டையனோட தென்பட்ட பிற தலைவர்கள் ஏன் செங்கோட்டையனோட இப்ப தென்பட மறுக்கிறாங்கன்னா, சரி அதிமுக பலவீனமாகுது, எடப்பாடி பழனிசாமி இருக்க போறது இன்னும் ஒரு 6 மாசம் 7 மாசம் தான், அது பிறகு ஒரு பொதுச்செயலா இருக்க மாட்டார் தேர்தல் தோல்விக்கு பிறகு. அப்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்துடலாம் எப்படி நினைக்கிறேன். எடப்பாடி வந்து கட்சியில அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவங்க இல்ல யாரையோ கட்சியை விட்டு நீக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் தொடர்ந்து அம்பை மட்டுமே உடைச்சு போட்டுட்டே இருக்காரு, வில்லோட நெருக்கமான உறவுல இருக்காரு அப்படின்னு தோணுது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரிதான் இருக்காரு அப்போ செங்கோட்டையன் ஓபிஎஸ்? வில்லுன்னு நீங்க சொல்றது யார? பிஜேபியவா? ஆமா சார், பிஜேபியே தான். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல அந்த வில்லுங்கிற அளவுக்கு போகலைங்க. என்ன பிஜேபி எதிர்ப்பு வாக்கு ஜாஸ்தியா இருக்குல்ல. இப்போ நான் ஆரம்பத்துல சொன்ன எம்ஜிஆர் உதாரணத்துல, எம்ஜிஆர் வாங்கின வாக்கு சதவீதம் 30 தான். 70% எதிர்ப்புன்னு தான் நீங்க கணக்குல எடுக்கணும். திமுக 24 தான். அப்போ அதுல அப்படின்னா 76% எதிர்ப்பு. ஆனா தேர்தல் அரசியல்ல எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிளவுபடுத்துவதன் மூலமாக மிக எளிதாக வெற்றி பெறலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தான். ஃபர்ஸ்ட் போஸ்ட் யார் முதல்ல ஓடி வராங்களோ அவங்களுக்கு வெற்றி. பின்னாடி ஓடி வர்றவங்க நூல் நிலையில கூட வெற்றியை தவற விடுவாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அப்போ எதிர்ப்பு வாக்கு வங்கி எந்த கட்சிக்கு அதிகம்னு நம்ம பார்க்கணும்.
மெயின் பார்ட்டிகள்ல திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இப்படி கணக்கில் எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கான எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிகம். எப்போதுமே 90% வரும். அவங்க கணக்குப்படி 10% வாக்குன்னா 90% எதிர்ப்பு. அப்ப அவ்வளவு எதிர்ப்பு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு கட்சியை நம்ம வில்லாக ஒப்பிட முடியாது. அது எந்த இடத்துல பவர் ஆகுது அப்படின்னா அவங்க டெல்லியில ஆட்சியில் இருக்கிறதுனால பவர் ஆகுறாங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாம் அவங்க தானே ஏவி விடுறாங்க தொடர்ந்து. அது ஃபெயிலியர் தானே. அது ஏவி விட்டாலும் ஒண்ணுமே அந்த வில்லு சரியான வில்லாக இருந்திருந்தா அம்பு சரியா தைச்சிருக்கும்ல. குறி வைக்க தெரியலன்னு தானே அர்த்தம். கரிகாலன் வைத்த குறி தப்பவே தப்பாதுன்னு பாருங்க எம்ஜிஆர் ஒரு படத்துல. அப்படி தப்புமானால் அப்படின்னு எதிர்கேள்வி வில்லன்ட்டு இருந்து வரும். அப்படி தப்புமானால் கரிகாலன் குறி வைக்க மாட்டான்னு பதில் சொல்லிடுவாரு. ஒரு பழையப்படம் பேர் நான் மறந்துட்டேன். ரொம்ப ஃபேமஸான வசனம். எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க சரியா குறி வைக்கணும். தமிழ்நாடு அரசியல் அது கொஞ்சம் பிற மாநில அரசியல்ல இருந்து ரொம்ப மாறுபட்டதுங்க. கொஞ்சம் விசித்திரமானதும் கூட. அப்போ டெல்லியில இருந்துகிட்டுலாம் தமிழ்நாட்டுக்கு குறி வைப்பது அம்பு விடுவதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகிற விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க லோக்கல் லீடர்ஸ் அதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இங்க நயினார் நாகேந்திரன் அப்படியான தயார் நிலைமையில இருக்காது தெரியல. அவரும் நீங்க சொன்ன சாஃப்ட் லிஸ்ட் தான். ஆமா ஆமா, நம்ம செங்கோட்டையன் மாதிரி இல்ல மத்தவங்க மாதிரி சாஃப்ட் தான். அதிரடியான அவர் எடப்பாடி கிட்ட பணிஞ்சு போற மாதிரி ஃபீல் ஆகுது. பை நேச்சரே அவர் அப்படிதாங்க. அவர் ரொம்ப காலமா தெரிஞ்சவர் தான். அதிமுக இருந்தவர் தான். பை நேச்சர் அப்படிதான். நீங்க ஜெனரலாவே ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் திமுக தான் பண்ணும். அதிமுக பயிற்சியே என்னன்னா நான் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தான். அதாவது ஊர்ல அப்படி எல்லாரோடையும் ஒத்து போறது மூலமா, கொஞ்சம் சௌஜன்யமா பழகிறது மூலமா, இங்கிதமா இருக்கிறது மூலமா, மக்கள் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்றது மூலமாக ஒட்டுமொத்தமா எம்ஜிஆருங்கிற இமேஜ், ஜெயலலிதாங்கிற இமேஜ் அப்படிதான் அதிமுக வெற்றியே அதான். நீங்க நல்ல தோற்றம் வளர்ச்சி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே அது தெரியும். திமுக அக்ரெசிவா இருக்கும். அதாவது கீழே இருக்கவங்க எல்லாருமே சிற்றரசர்களா இருப்பாங்க, குறுநில மன்னர்களா இருப்பாங்க, இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்ட்ராங் பர்சனா இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி அது எப்பவுமே. நான் இப்போன்னு சொல்லலைங்க, கடந்த ரொம்ப வருஷமா இதுதான். அப்போ ஊர்கள்ல என்ன ஆகுனாங்க, காஸ்ட் காம்பினேஷன் வரும், ஜாதி கணக்குகள். ஜாதி கணக்குகள் வரும்போது மிக இயல்பாக டாமினன்ட் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிற எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டிகள்ல இருந்து ரொம்ப டாமினண்டா வர்ற பொலிட்டீஷியன்ஸை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப கெத்து காட்டுறான், சீன் போடுறான், வந்தா பண்றான், இவனையெல்லாம் ஊர்ல வளர விட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இப்படிதான் இருந்தது. இது பொதுவான மைண்ட் செட். அதை எம்ஜிஆர் அதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதாவது நம்ம கட்சி, ஆனா அது அதிரடியா இருக்காது, அப்படியே மக்களோட மக்களா இருக்கிறதா. நாடோடி மன்றம் படத்துல வசனம் வரும், இளவரசி நீங்கள் மாடியிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோடு நின்று மாடியை பார்க்கிறேன். இதுதான் எம்ஜிஆர் பாடி அரசியலுங்க, சிம்பிளா சொன்னா. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிஜேபி அதிமுக கூட்டணியை கூட நான் தப்புன்னு சொல்ல. ஏன்னா ஜெயலலிதா வச்ச கூட்டணி தான் அது, அதை கூட நான் தப்புன்னு சொல்ல. பிஜேபிக்கான டாமினன்ஸ் இருக்குங்கிறத செங்கோட்டையனும் ஒத்துக்கிறாரு, ஓபிஎஸும் ஒத்துக்கிறாரு, எடப்பாடியும் ஒத்துக்கிறாரு. பிஜேபி தான் எங்களுக்கு மோர் பவர்ஃபுல்னு சொல்றாரு. அதான் சிக்கல். டெல்லியில ஆட்சி நடத்தட்டும், அதை பத்தி வேற விஷயம். பட் பிஜேபி பவர்ஃபுல் பார்ட்னர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு கொண்டு போய் விடுறது அதிமுக நல்லதா? பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.